Mount of Olives, when the sunrise falls on the temple, eyes will dazzle, heart will fear. அந்த ஒலிவ மலையின் மேலே சூரியனானது உதயமாகி ஒளியின் மேல் படும் பொழுது கண்கள் கூசுகிறதாக நம்முடைய இருதயத்தில் ஒரு அச்சம் உண்டாகிறதான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. Today if you go to Amritsar, the Sikh temple, the golden temple which Akbar built it, early morning when you see, eyes will dazzle because of the gold. அதே போல நீங்கள் இன்றைக்கும் கூட பஞ்சாப் அந்த மாநிலத்தில் இருக்கிற அம்ரித்சருக்கு நீங்கள் போய் பார்க்கும் பொழுது பொற்கோவிலுக்கு அந்த பொற்கோவிலின் மேல் சூரிய வெளிச்சம் பட்டு அது அப்படியே பிரகாசித்து அது அப்படியே அந்த ஒளி வீசும் பொழுது நம்முடைய கண்களை அப்படியே பறிக்கிறதை போல அது காணப்படுகிறது. In the temple of Jerusalem 7,000 priests are working day and night. இரவும் பகலும் எருசலேம் ஆலயத்தில் 7000 ஆசாரியர்கள் லேவியர்கள் இரவும் பகலும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். Almost 14,000 guards are working in this temple. 14000 காவலர்கள் அதிலே வேலை செய்தார்கள். Recently 2 years back, National Geographic Channel, they put a series on only on the temple of Jerusalem. சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல தொடர்ந்து வாரம் குறிப்பாக எருசலேம் தேவாலயத்தின் சரித்திரத்தை பின்னணியை அவர்கள் ஒளிபரப்பினார்கள். You will be stunned to see what sort of a cellars the hero built, what a magnificent temple he built to please Jews. யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக எவ்வளவு பிரம்மாண்டமான முறையிலே ஏரோது ராஜா இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டினான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. Now our Lord Jesus Christ, when he started his ministry, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை இந்த பூமியிலே துவக்கின பொழுது out of 3.5 years, 2 years he concentrated only in Galilee. அவர் 3.5 ஆண்டு ஊழியங்களிலே 2 ஆண்டுகள் கலிலேயா பகுதியை மையமாக கொண்டு ஊழியம் செய்தார். Because right from the Galilee, Jewish historian Josephus says there were 300 towns and villages. அங்கே கலிலேயாவை சுற்றிலும் 300 சிறு பட்டணங்களும் கிராமங்களும் இருந்ததாக. Each town is having a 15,000 population. யூத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார் ஒவ்வொரு பட்டண கிராமங்களிலே 15000 மக்கள் குடியிருந்தார்கள். In that you will find only 2 categories of people. அதிலே 2 விதமான ஜனங்கள் தான் இருந்தார்கள். East of the Sea of Galilee there are 10 cities called a Decapolis. அந்த கலிலேயா கடலின் கிழக்கு பகுதியிலே 10 பட்டணங்கள் தெக்கப்போலி என்று சொல்லி அழைக்கப்பட்டன. These cities today you will see Jaras and Bethshean, Gadareni, all these things are those days big cities Jesus time. Till today you can see the ruins there. அங்கே கெதரேனர் பட்டணம் காணப்பட்டது, அதை சுற்றிலும் இருக்கிற பட்டணங்கள் காணப்பட்டது, இன்றைக்கும் அவர்கள் காணப்படுகிறது. These 10 cities people are like a today Paris, London, New York, how the people mentality, same like a mentality, eat, sleep, drink, enjoy and die. அந்த 10 பட்டணத்து மக்களும் எப்படி இன்றைக்கு அமெரிக்க தேசத்து மக்கள், பாரிஸ், லண்டனிலே வாழ்கிற மக்கள் சுகபகமாய் வாழ்ந்து புசித்து குடித்து நன்றாக சுகமாய் வாழ்ந்து மரித்து விடலாம் என்று இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனநிலையிலே வாழ்கிறவர்கள். For them God God is a DOG dog, reverse. அவர்களுடைய மனநிலை எல்லாம் தேவன் என்றால் ஜிஓடி காட், தேவன் என்றால் அதை திருப்பி போட்டால் நாய் என்று சொல்லி வருகிறதே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே வாழ்கிறவர்கள். God for them is a nothing, they want to enjoy themselves and die. அவர்களுக்கு இறைவனை குறித்து தெய்வத்தை குறித்து அக்கறை இல்லை, கவலை இல்லை, அவர்கள் சுகமாய் வாழ்ந்து செத்து போக வேண்டும் என்று விரும்பினவர்கள். Now the west of the Sea of Galilee, this side all Bethsaida, Chorazin, Capernaum, all these cities, people are jealous, they are waiting for the Messiah who can fight with the Romans and deliver their country from the Romans. That is the type of people living here. மற்ற பகுதியிலே கலிலேயா கடலுக்கு மற்ற பகுதியிலே வாழ்ந்த ஜனங்களோ அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். எப்பொழுது மேசியா வருவார், எப்பொழுது எங்களுக்காக அவர் ரோமர்களோடு யுத்தம் பண்ணுவார், எப்பொழுது எங்களுக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தருவார் என்று சொல்லி வைராக்கியத்தோடு மேசியாவின் வருகைக்காய் காத்திருந்தார்கள். That is the reason they could not accept Jesus' teaching, because they wanted a Messiah, son of David, with the horses and chariots to fight with the Romans. ஏன் அவர்களால் இயேசுவுடைய போதனைகளை கற்பனைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியாவெல்லாம் அவர் குதிரையிலே வருவார், ரதத்திலே வருவார், அவர்களுக்காக முன்னணியில் நின்று ரோமர்களோடு யுத்தம் பண்ணுவார் என்கிற விதத்திலே அவர் எதிர்பார்த்தார்கள். 200 years we are in British rule.
200 ஆண்டுகள் இந்தியர்களாகிய நாம் கூட வெள்ளையர்களுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்டோம். After that, our freedom fighters, Nehru, Gandhi, all these people, Patel, and Bhagat Singh, Subhash Chandra Bose, all these people fought for the freedom. சுதந்திரத்துக்காக அநேக சுதந்திர போராட்ட போராளிகள், காந்திஜி அவர்கள், நேரு, பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் அவர்கள் போராடி இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்தார்கள். Subhash Chandra Bose and Bhagat Singh, they want to fight with a gun with the British. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் பகத்சிங் அவர்களும் அவர்கள் துப்பாக்கி முனையிலே பிரிட்டிஷ்காரர்களோடு யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். Both are dead. ஆனால் 2 பேரும் இல்லை. Gandhi never took a gun. ஆனால் காந்திஜி அவர்கள் துப்பாக்கி எடுக்கவில்லை. The reason is Gandhi is a lawyer. When he was in South Africa, he started reading the Sermon on the Mount, Matthew 5, 6, 7 chapters. So the only word touched him, blessed are the peacemakers, they shall be called the children of God. ஏன் அவர் துப்பாக்கி எடுக்கவில்லை என்றால், அவர் ஒரு லாயராக, வக்கீலுக்கு படித்தவராக இருந்தார். அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுகிற அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் படித்து, இயேசுடைய மலை பிரசங்கமாகிய மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை படித்து, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள் என்கிற அந்த வார்த்தையை படித்து அவருக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. In this world, any lawyer want to become a top lawyer, a Supreme Court lawyer or a World Court lawyer or any country, he has to read only Bible only. இந்த உலகத்திலே மிக சிறந்த டாப்பான ஒரு லாயராக ஆக வேண்டும் என்றால் அவர் படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம் இந்த வேதாகமம். The reason is the best form of human expression gets only from the Bible. When you know this word of God, whatever the expression you want to express, you can express it. That is the reason he maybe belongs to any religion of this world. If you want to be a top lawyer, he has to read only this. This is the first law of the world. மனிதர்களுடைய பிரச்சனைகளை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு வேதத்தை விட மிக சிறந்த புத்தகம் இல்லை. ஏனென்றால் மனிதருடைய பல தரப்பட்ட பிரச்சனைகளையும் அவர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்குரிய காரியங்களை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துகிற ஒரு மிக சிறந்த புத்தகம் தான் இந்த வேதாகமம். If the Gandhi also takes gun like a Bhagat Singh and Subhash Chandra Bose, till today India would have never got a freedom. British will shot him dead in same day. ஒருவேளை காந்தி அவர்களும் துப்பாக்கி எடுத்து பகத்சிங் அவர்களைப் போல, சுபாஷ் சந்திர போஸை போல துப்பாக்கி முனையிலே அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி போராடி நினைத்திருப்பார் என்றால் இன்றைக்கும் இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. நாம் ஆங்கிலேயர்களுடைய பிடியிலே தான் இருந்திருப்போம். That is the reason the great British kingdom where sun never sets, Gandhi chased with a stick, not with a gun. பொதுவாக இப்படி சொல்லுவார்கள், ஆங்கிலேயருடைய ஆட்சியை, ஆங்கிலேயர்களுடைய சூரியன் என்றைக்குமே அது மறைவதில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் துப்பாக்கி இன்றி, கத்தியின்றி, ரத்தமின்றி காந்தி அவர்கள் கையிலே வைத்திருக்கிற அந்த கோலினாலே ஆங்கிலேயர்களை இந்திய தேசத்தை விட்டு அவர் விரட்டி அடித்தார். That is the reason our Lord 2 years he teached right from the Sea of Galilee, east and west side, taught the gospel to them. ஆகவேதான் 2 ஆண்டுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரையின் கிழக்கு பகுதியிலேயும் மேற்கு பகுதியிலேயும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அவர் பிரசங்கித்தார். Last 1 year he started coming to the Jerusalem. கடைசி ஒரு வருஷம் இருக்கும் பொழுதுதான் அவர் எருசலேம் பகுதிக்கு கடந்து வந்தார். Now our Lord, a timetable is like this. Daytime he preaches in the streets of Jerusalem and the temple of Jerusalem in daytime. பகல் நேரத்திலே அவர் எருசலேம் தேவாலயத்திலேயும் அது மாத்திரமல்ல மற்ற ஜெபாலயங்களிலும் அவர் பகல் நேரத்திலே பிரசங்கித்தார். Night time he prays in the garden of Gethsemane outside the city of Jerusalem, opposite the temple mount, garden of Gethsemane, that is belongs to Arimathea Joseph. In that garden he goes and prays. அர்மேதேனி ஆகிய யோசேப்புக்கு சொந்தமான கெத்செமனே தோட்டத்திலே சென்று இரவு நேரத்திலே அவர் ஜெபித்தார். அது ஒலிவ மலைக்கு எதிர்ப்புறமாக அது காணப்படுகிறது. Now the Mount of Olive is like this, means in the foot of the Mount of Olive is a garden of Gethsemane. ஒலிவ மலைக்கு மலையடி வாரத்திலே தான் கெத்செமனே தோட்டம் அமைந்திருக்கிறது. And top is the one where he used to teach his disciples about the teachings. அந்த ஒலிவ மலையின் மேலே ஒரு பகுதியில் உட்கார்ந்துதான் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு பல காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தின் பல காரியங்களை அவர் போதித்து வந்தார். Preaching in temple and Jerusalem, praying in Gethsemane down of the mountain, teaching on top of the mountain. That is the place where he taught our Father prayer, Matthew 24 chapter, Mark 13 chapter,
Luke 21st chapter, all 3 chapters, 19 symptoms of his second coming, he thought there only. அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு மலை உச்சியிலே ஒரு பகுதியிலே மத்தேயு 24வது அதிகாரம், மார்க் 12வது அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை போதித்தார். பகலிலே ஜெபாலயத்திலேயும் தேவாலயத்திலேயும் அவர் பிரசங்கித்து வந்தார். இரவு நேரத்திலே மலையடி வாரத்திலே இருக்கிற கெத்செமனே தோட்டத்திலே அவர் போய் ஜெபித்தார். Now our Lord spoke about the destruction of the Jerusalem 5 times in his ministry. அவர் தன்னுடைய ஊழியத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 முறை எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் என்பதை குறித்து அவர் பேசி இருக்கிறார். Matthew 24th chapter verse 37 to 39. மத்தேயு 24வது அதிகாரம் 37 இலிருந்து 39 வரை. Read somebody, sister. யாராவது வாசிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ. No. Matthew 23rd chapter 37 to 39. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Amen. 24th chapter 1 and 2 Matthew. 24வது அதிகாரம் மத்தேயு முதல் 2 வசனங்கள். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Amen. My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, the Herod temple, when the sun rises, it dazzles the eyes. அந்த ஏரோது கட்டின தேவாலயத்தின் மேல் சூரிய ஒளி பட்டு உதயத்தின் போது படும் பொழுது கண்களை அப்படியே பறிக்கிறதை போல இருக்கும். Our Lord's out of 12 apostles, 11 from Galilee, 1 from Judea, that is Judas. 12 அப்போஸ்தலர்களை இயேசு தெரிந்து கொண்டார். அதில் 11 பேர் கலிலேயா பகுதியிலிருந்து வந்தவர்கள், ஒரு நபர் யூதேயாவிலிருந்து வந்தவர், அதுதான் யூதா இஸ்கரியோத்து. So now the Galilean fishermen, when they come and saw the temple, they were stunned and told the Lord, Lord, what this temple? What a mighty stones. They were telling to our Lord. கலிலேயாவிலிருந்து வந்த மீனவர்களாகிய அவருடைய சீஷர்கள் பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தை பார்த்த பொழுது அவர்கள் பிரமிப்படைந்து ஆச்சரியப்பட்டு இயேசுவினிடத்திலே அதை புகழ்ந்து பேசினார்கள். Today if you take somebody from village somewhere Theni or somebody, you take one fellow to go to New York, Manhattan, leave him in a Fifth Avenue, he will be terrified by walking like this. ஒருவேளை கிராம பகுதியில் இருக்கிற ஒரு நபரை அழைத்து கொண்டு போய் நீங்கள் அமெரிக்க தேசத்திலே மேன்ஹாட்டனிலே ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மாலில் 5வது அந்த மாடியில் நீங்கள் விட்டால் அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு பிரமித்து நின்று விடுவார். They will be stunned. Same way these Galilean fishermen, when they saw the temple of Jerusalem, they were thrilled. அந்த எருசலேம் தேவாலயத்தை பிரம்மாண்டத்தை பார்த்த பொழுது பரவசம் அடைந்தார்கள். You know, the temple of Jerusalem, certain stones, that is a 40 feet long, எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட அந்த கற்கள் 18 feet width, 40 அடி நீளமும் 18 அடி அகலமும் 12 feet high, 12 அடி உயரமுமாய் இருந்தது. around 100 tons each blocks. ஒவ்வொரு அந்த கட்டங்களும் 100 கிட்டத்தட்ட 100 டன் எடையுள்ளதாக இருந்தது. Today when you go to Jerusalem, that western wall, Wailing Wall, only that one wall piece left over, there is a called a Robinson Arch inside. அதற்குள்ளாக ராபின்சன் ஆர்ச், அதை முன்பதாக அதை ராபின்சன் ஆர்ச் வளைவு என்று சொல்லி அழைப்பார்கள். இப்பொழுது அழுகையின் சுவர் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த சுவர் மாத்திரம் மீதியாக இருக்கிறது. This is the American archaeologist Robinson found out this place. That is the reason they call this arch as a Robinson Arch. அமெரிக்க ஆராய்ச்சியாளர் ராபின்சன் அவர்கள் கண்டுபிடித்தபடினாலே அது ராபின்சன் வளைவு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. That side actually ladies they won't allow, other side only. This is the men's side of the western wall. When you go inside, Israeli archaeologists put a huge glass with a lighting. You can see the depth of the foundation down these huge blocks inside.
அதிலே ஆண்கள் பகுதியிலே நீங்கள் போய் பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு என்று தனியாக பகுதி இருக்கிறது. அங்கே கீழே அஸ்திபாரத்தை பார்க்கிற விதத்திலே மேலே கண்ணாடி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒளி கடந்து செல்லும். அந்த வெளிச்சத்திலே அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது அந்த தேவாலயத்தின் அஸ்திபாரம் எவ்வளவு ஆழத்திலே எவ்வளவு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். You can see the foundations of this one. When you look at it, you will be stunned. That is the reason this apostle says, Lord, what is this temple? What a magnificent. But our Lord quietly says, one stone shall not be left upon other. அவர்கள் அந்த தேவாலயத்தின் பிரம்மாண்டத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் பேசும் பொழுது இயேசு அமைதியாக சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இந்த ஆலயம் முற்றிலுமாக அழிக்கப்படும் நாட்கள் வருகிறது என்று சொல்லி சொன்னார். Today, if you go to Dubai, the world's biggest building, Burj Al Khalifa, that building is 163 floors. That building, you go there, that is 820 meters. That building, if you go and tell there, this building will not be stand there, one stone upon other, if you tell, what the Dubai police will do, no? நீங்கள் துபாயிலே மிக பிரம்மாண்டமான உலகத்தின் உயரமான கட்டிடமாய் உயர்ந்து நிற்கிற 163 அடுக்குகள் உடைய அந்த பார்ஜல் கலிஃபா என்கிற அந்த கட்டிடத்திலே போய் அது 820 மீட்டர் நீளமுடையதாக உயரமுடையதாய் காணப்படுகிறது. அந்த கட்டிடத்தில் போய் நின்று கொண்டு இந்த கட்டிடமானது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது முற்றிலுமாய் அழிந்து போகும் என்று சொல்வீர்களா? உங்களை சும்மா விடுவாங்களா? They will take you on next Friday, they will chop off your head. உங்களை பிடிச்சி அடுத்த வெள்ளிக்கிழமை அங்கேயே உங்க தலை சிரச்சேதம் பண்ணப்படும். But here our Lord is quietly telling, the one stone shall not be left upon other. ஆனால் ஆண்டவர் மிகவும் அமைதியாக சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இந்த ஆலயம் முற்றிலுமாய் தகர்க்கப்படும். Just 5 days before his death, he started from Bethphage on a donkey to come to the Jerusalem. அவர் மரிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்பதாக பெத்பகேயிலிருந்து அவர் கழுதையின் மேல் ஏறி அவர் எருசலேமுக்கு நேராய் கடந்து வருகிறார். So today, even every Palm Sunday day, the procession starts. All the world Christians comes there from the Bethphage church, where our Lord put his leg on one stone and climbed the donkey. There is a church there. From there they start on the same route today to enter inside the Jerusalem. இன்றைக்கும் கூட குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு பல பின்னணியை சார்ந்த கிறிஸ்தவர்களும் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன தேவாலயம் இருக்கிறது. எந்த இடத்துல அந்த கல்லின் மேல் கால் வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கழுதின் மேல் ஏறினாரோ அந்த கல் இருந்த இடத்துல இருக்கிற தேவாலயத்திலிருந்து அவர்கள் அப்படியே அந்த குதிரையின் மேல் அவர் பவனி வந்த அதே வழியாக அவர் எருசலேமுக்குள் வருவார்கள். Now on the Mount of Olives, when he came to a particular spot, he looked at the Jerusalem. இப்பொழுது அவர் ஒலிவ மலையின் மேல் ஏறி குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தவுடனே அங்கே இருந்து எருசலேம் தேவாலயத்தை பார்க்கிறார். There he looked at the Jerusalem in front of him, open, full city. அங்கே இருந்து எருசலேம் பட்டணம் முழுமையாக அவருக்கு தெரிகிறது. You know, there is a Jewish Talmud, it says one thing. அங்கே யூத Jewish Talmud, that is the Jewish history. யூத சரித்திரம் இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. When the God sent 10 portions of the beauty to that world, ஒருவேளை தேவன் அழகின் 10 பகுதியை இந்த உலகத்துக்கு அனுப்பினால் Jerusalem received 9 portions, rest of the world received 1 portion. அவர் அனுப்புகிற அந்த அழகு எருசலேமுக்கு 9 மடங்கு கடந்து வரும், உலகத்தின் மற்ற பகுதிகளுக்கு ஒரு பங்கு மாத்திரமே கடந்து செல்லும் என்று சொல்லி யூத பழமொழியிலே சொல்லுவார். Even today when you go on Mount of Olives and the very spot, when you look at the Jerusalem, you will be stunned. அதே போலதான் நீங்கள் ஒலிவ மலையில் நின்று எருசலேம் பட்டணத்தை பார்க்கும் பொழுது அது மிக அழகாக பிரம்மாண்டமாக காணப்படும். It is not the big buildings like a Dubai or a California or a Singapore. It is not that building. So the history where it played a role, you will be stunned. அது துபாயோ அமெரிக்காவோ சிங்கப்பூரை போன்ற மிக பிரமாண்டமான கட்டடங்கள் அங்கே இல்லை. ஆனால் அந்த எருசலேம் பட்டணத்தின் மிக பிரமாண்டமான சரித்திரம் அங்கே மிக அழகாய் காணப்படுகிறது. On that Palm Sunday day, our Lord looked at the Jerusalem
and prophesying about the destruction of the Jerusalem. அந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலியமலையில் இருந்து கொண்டு எருசலேம் தேவாலயத்தை பார்த்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அது முற்றிலுமாய் தகர்க்கப்படும் என்று சொல்லி தீர்க்கதரிசனமாய் உரைத்தார். Luke 19 chapter 41 to 44 verses, he spoke by looking at the Jerusalem. எருசலேமை கண்ணோக்கி பார்த்து லூக்கா 19 அதிகாரம் 41 42 வசனங்களிலே இப்படியே அவர் சொல்லுகிறார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, He wept by looking at the city. பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். Our Lord wept only 3 times in his lifetime. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வாழ்நாளிலே 3 முறை மாத்திரமே கண்ணீர் விட்டு இருக்கிறார். Just 5 days before, when he raised the Lazarus at the tomb of the Lazarus, John 11:35, the shortest words of the Bible, Jesus wept at the tomb. லாசருவை மரித்து போன லாசரு எழுப்புவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பதாக யோவான் 12:35 இயேசு கண்ணீர் விட்டார். Now the second time, by looking at the Jerusalem, he is weeping. இரண்டாவது முறையாக அவர் எருசலேமை கண்ணோக்கி பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுகிறார். The third one, in the garden of Gethsemane, for the sins of the world, he wept. மூன்றாவது முறையாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் உலகத்தின் பாவங்களை சுமப்பதற்கு முன்பதாக அவர்களை நினைத்து கண்ணீர் விட்டு அழுகிறார். Now he looked at the Jerusalem and wept and said, இப்பொழுது எருசலேமை கண்ணோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். Our Lord talking second time about the destruction of the Jerusalem. எருசலேமின் அழிவை குறித்து இரண்டாவது முறையாக நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். Today if you go there, on the very spot you will find a church called a Dominio Felviti, the church name. அங்கே ஒரு தேவாலயம் இருக்கு, டொமினியோ ஃபெல்விட்டி என்று சொல்லி அழைக்கப்படுகிற தேவாலயம். Lord wept, the church name in Latin. லத்தீன் மொழியிலே ஆண்டவர் கண்ணீர் விட்ட இடம் என்று சொல்லி அர்த்தப்படுகிறது. Top architect Antoni Balruzzi, Italian architect, designed the church in the shape of the tear. Like a shape of the tear, he designed the church. அந்த தேவாலயமானது மிக பிரசித்தி பெற்ற ஒரு கட்டிட வல்லுனராலே கண்ணீர் துளியின் வடிவத்திலே அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. For that church, on the 4 sides he kept 4 tear bottles there. அந்த 4 தூண்களாக கண்ணீர் குப்பியை வடிவமுடைய அப்படிப்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. Because in Jewish culture, when somebody dies, when you go there, they will give the tears bottles to us. அவர்கள் கண்ணீர் குப்பியை யாராவது மரித்து விட்டால் யூதர்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். That bottle, whatever the tears you shed to the dead man, they bury that bottles along with him. அந்த குப்பி எதற்காக வென்றால் அந்த மரித்து போனவரை பார்க்க போகிறவர்கள் விடுகிற கண்ணீரை அவர்கள் பிடித்து கொடுப்பார்கள். அந்த மரித்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த கண்ணீர் குப்பியை மூடி அந்த சடலத்தோடு கூட புதைத்து விடுவார்கள். That is the reason David says in Psalm 53 verse says, you will see my tears in the bottle in your presence. ஆகவே தான் 53ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிற ஆண்டவரே என் கண்ணீரை எல்லாம் நீர் உம்முடைய துருத்தியிலே நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். So here he put the 4 tears bottles on up. இங்கே அந்த தூண்களாக தாங்குகிறதற்காக கண்ணீர் குப்பிகளை போன்ற தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. Antoni Balruzzi, he did not build a wall facing the Jerusalem, he put a glass so that 2000 years back, how our Lord saw Jerusalem, today you can stand there and see. அங்கே அவர் எருசலேமை பார்ப்பதற்கு அந்த தேவாலயத்திலே அவர் மதில் சுவரை அமைக்கவில்லை. ஏனென்றால் மதில் சுவரை போட்டுவிட்டால் அந்த எருசலேமை பார்க்க முடியாது என்று சொல்லி அவர் கண்ணாடி அங்கே ஒரு மதிலை வைத்திருக்கிறார். கண்ணாடியின் வழியாக அங்கே இருந்து கொண்ட எருசலேமை இயேசு பார்த்தாரே அதே போல் பார்ப்பதற்காக. Inside the altar, on the altar he put a hen and the chicks, and this Matthew 23, 37, 39 verses, he put all these verses on the altar. அந்த பலிபீடத்திலே மத்தேயு 23, 37 39 வசனங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, our Lord again spoke about the destruction of the Jerusalem another time, the 4th time, on the Mount of Olives when he is teaching to his apostles.
இன்னொரு முறை தம்முடைய சீஷர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒலிவமலையிலிருந்து எருசலேமை பார்த்து அவர் எருசலேமின் அந்த தேவாலயத்தின் அழிவை குறித்து அவர் பேசினார் என்று சொல்லி லூக்கா 21:20 முதல் 24 வசனங்கள் வாசிக்க முடியும். That is the Bible college of the apostles. அதுதான் அப்போஸ்தலர்களுக்கான வேதாகம கல்லூரி. All their doubts we clarify there only. அந்த ஸ்தலத்திலே தான் தங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில்களை இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். 20th onwards. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். Amen. Hallelujah. This is the one our Lord prophesied. Literally till today the heathens are trampling the Jerusalem. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமாக உரைத்த வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. புறஜாதிகளால் எருசலேம் மிதிக்கப்பட்டது. Fifth time our Lord spoke about the destruction of the Jerusalem just before half an hour before his crucifixion. ஐந்தாவது முறையாக அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்படுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பதாக ஐந்தாவது முறையாக எருசலேமின் அழிவை குறித்து சொல்லுகிறார். 27 to 31. லூக்கா 23:27 முதல் 31 வரை. He was carrying the cross, 15 feet long, 8 feet wide, 150 kgs weight of the cross when he is carrying and going on that way. There is a door